ஆனா இந்த செயல்ல நன்மை தீமை நம்ம பகுத்து பார்க்கணும். பார்க்காம பயணம் பண்ணாக்கா தீமையும் நடக்கும் நன்மையும் நடக்கும். சரி, அப்போ நம்ம பகுத்து பார்க்கணும். அதுக்கு தான் அறிவு, சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குது. அது கூட சித்தம், புத்தி, அகங்காரம்னு வச்சுக்கிறோம். புத்தின்றது ஆலோசனை சொல்றது, சரி. சித்தம்ன்றது அறிவு, செயல்புரியுது அகங்காரம். அப்போ அறிவு, சிற்றறிவு சொல்லுது. மனத்தோட ஒரு அறிவுக்குது, ஆன்மாவோட ஒரு அறிவுக்குது. மனத்தோட இருக்குது சிற்றறிவு, ஆன்மாவோட இருக்குது பேரறிவு. அப்போ மனத்தோட இருக்கிற சிற்றறிவு சொல்லுது, இந்த மாதிரி செயல்லாம் செய்யாத, இதெல்லாம் தீமையை விளைவிக்கும் அப்படின்னு அறிவு சொல்லுது. புத்தி சொல்லுதையோ அதெல்லாம் நடக்காது யாரு. அகங்காரம் சொல்லுது, நீ செய்யறியா, நான் செய்யிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் செய்யுது. அது நன்மையும் செய்யுது தீமையும் செய்யுது. இந்த செயல்கள் இருந்து பிரித்து பார்த்து எடுத்துடணும். அப்போ உனக்கு துன்பம் இல்லை. இந்த மாதிரி மனத்தை பக்குவப்படுத்தணும். முதல்ல நல்லதுக்கு பயன்படுத்தி அதுக்கு